இப்போ இருக்கிற எல்லாத்துக்கிட்டயும் இருக்கிற காமனான ஒரு அடிக்ஷன்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடிக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங். ஸோ இந்த ஸ்க்ரோலிங் பற்றி நான் ஆப்போசிட்டான வீடியோ போடுறேன், இல்லைனா ஸ்க்ரோலிங்கை வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போடணும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அது எனக்கே தெரியும், இல்லைனா நானே இதை பண்ண மாட்டேன். பட் ஸ்க்ரோலிங்கில் இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸ் இல்லைனா அது என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு நீங்கள் யூஸ் பண்ணுற டைம் இல்லைனா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வே அதெல்லாம் கொஞ்சம் மாறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுக்காக பேஸ் பண்ணி தான் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு தெரியுமா, உங்க குழந்தைங்க ஃபோன் யூஸ் பண்றது, அதாவது ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றதும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதும் ஒண்ணு. ஸோ அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, ஸ்க்ரோலிங் வந்து எவ்வளவு ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். நம்ம வந்து ஏன் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நான் ப்ராக்டிக்கலாவே பேசுறேன். நான் வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணாதீங்க, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பார்க்காதீங்க, ஷார்ட்ஸ் பார்க்காதீங்க, சோஷியல் மீடியா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ப்ராக்டிக்கல் அது முடியாது. ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து நம்ம அப்படி மேனிபுலேட் பண்ணி வச்சுட்டாங்க. டோட்டலா மாறியாச்சு. அதாவது நம்ம இப்போ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றோம், இல்லைனா அது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எங்க செடி போறது, அதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் எசென்சியலான ஒரு விஷயமாவே வந்து சோஷியல் மீடியா மாறிடுச்சு. லைக் எப்படின்னா, சாப்பிடும்போது ஸ்க்ரோல் பண்றது, டிராவலிங் எப்போ ஸ்க்ரோல் பண்றது, பஸ்ல போகும்போது கார்ல போகும்போது ஸ்க்ரோல் பண்றது, அப்புறம் வந்து அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்க்ரோல் பண்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமான விஷயமா மாறிடுச்சு. என்னதான் இது வந்து யதார்த்தமான விஷயமானாலும் அது தப்பு தான். தப்புன்னு சொல்ல வரும்ல, நம்ம யூஸ் பண்றது இல்லைன்னா நம்ம இன்டேக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றேன். இப்போ லைக் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொல்லலாம், இப்ப அடிக்ஷன்னா அது வந்து ட்ரக் அடிக்ஷன், இல்லைன்னா ஸ்மோக்கிங் அடிக்ஷன், ட்ரிங்க்ஸ் அடிக்ஷன், அந்த மாதிரி அடிக்ஷன் நிறைய அடிக்ஷன் இருக்கு. ஸோ இது என்னடா அடிக்ஷன் புதுசாக சொல்றேன், நான் பாட்டுக்கு சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்றேன், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், இது என்னடா அடிக்ஷன் நீங்க அப்படி கேட்டீங்கன்னா, இன்னும் அங்கதான் இங்க ஒரு விஷயமே இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரீல் நீங்க பாக்குறீங்க, நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரீல்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஏதோ ஒன்று பத்தி இருக்கு. நீங்க வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடுறத பத்தி, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பத்தி நீங்க வந்து பாக்குறீங்க. அதுதான் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம்குள்ள எழுதி வருது. ஓகேவா? அதாவது ரீல்ஸ்குள்ள நீங்க பார்க்க வைக்கிறது, இல்லைன்னா அந்த ஷார்ட்ஸ்குள்ள பார்க்க வைக்கிறது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு தம்ப்நெயில். அந்த ஒரு தம்ப்நெயில் மூலியமா நீங்க வந்து கண்டினியூஸா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு தம்ப்நெயில் இருக்கிற அந்த பிக்சரை பார்த்து நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எதிர்பார்த்து உள்ள போனீங்களோ அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 ரீல்ஸ் வரும். அதிகபட்சம் ஒரு 4-5 தான் வரும். அதுக்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த நீங்க பாக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து வேற மாதிரி மாறிடும். இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பத்தி பாத்துருக்கீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு ஸ்டைல்ஸ் பத்தி மாறிடும். அதாவது நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குற மாதிரி, இல்லைன்னா நீங்க யாரை ஃபாலோ பண்ணிருக்கீங்களோ அதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல இல்லைன்னா ஷார்ட்ஸ்ல வந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். ஏன்னா அதாவது உங்களோட அல்காரிதம் இல்லைன்னா உங்களோட சிஸ்டம் எப்படின்னா, நீங்க வந்து கண்டினியூஸா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணணும், கண்டினியூஸா ஷார்ட்ஸ் அதாவது யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கணும், கண்டினியூஸா உங்களோட ஆப்பை யூஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஸோ அந்த பேசிக்கான கான்செப்ட்ல நீங்க மாற்றுறது தான் இந்த ஸ்க்ரோலிங். ஸோ பேக் டு டாபிக். ஃபர்ஸ்ட் ரீல்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க, கண்டினியூஸா ஒரு 5 பார்த்துட்டு வேற ஒரு 6th ரீல்ல வந்து ஒரு ரைடிங் பத்தி ஒரு பிளாக் பத்தி ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் பாக்குறீங்க. 7th வந்து வேற பாக்குறீங்க, 8th வந்து வேற பாக்குறீங்க, 9th வேற பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி மாறி கச அதாவது லீனியரா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போச்சுன்னா பிரச்சனை இல்லை. இது வந்து டோட்டலா வேற மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து மைண்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும். லைக் எப்படின்னா, நீங்க ஒரே விஷயத்த சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நீங்க சாப்பிட்டு இருந்தா அது வந்து நல்லா இருக்காது. நீங்க சொல்ல அது புரியுது. எப்படின்னா, நீங்க சாப்பாடு டெய்லி வந்து பிரியாணியே சாப்பிட்டு இருக்கேன், அப்புறம் வந்து சாப்பிட்டு இருந்து இந்த பிரியாணி கூட சளிச்சு போயிடும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நல்லா கொடுத்துட்டு டப்பு உங்களுக்கு வேற எதுக்கு கிறிஸ்பியா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது அப்படி கொஞ்சம் போயிட்டு இருக்கு டப்பு அடுத்தது மாத்துவாங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து உங்க மண்டைக்குள்ள போய்கிட்டே இருக்கும். அதாவது 30 செகண்டுக்கு ஒரு டைம் வந்து வேற இன்ஃபர்மேஷன் கச உள்ள வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே ஒவ்வொரு டேட்டா, அதாவது நீங்க ஒரு டிசிஷன் எடுக்க வைக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க ஏதாவது பேசணும், ஏதோ நினைக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு பாயிண்டா வச்சு தான் நீங்க நினைப்பீங்க. லைக் எப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு நியூஸ் இது பார்த்துருப்பீங்க, ரீல்ஸ்ல ஏதோ நியூஸ் பார்த்துட்டீங்கன்னா அதை வச்சு நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கூட தான் தெரியும். அந்த ரீல்ஸ்ல இருந்து அந்த கொஞ்சம் மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி நீங்க என்னென்னமோ வந்துட்டு அதான் தெரிஞ்சிருக்காது. பட் அது நீங்க அதுக்கு ரிசர்ச் பண்ணாம, அதாவது தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே நீங்க அடுத்த இது ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுல பாதி நீங்க பாதியா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த பாதியா பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு சொன்னல, இந்த பாதி இன்ஃபர்மேஷன்லாம் மண்டைக்குள்ள போய் டம்ப் ஆகி என்ன நடக்கும்னா, உங்களுக்கு என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறதே வந்து தெரியாம போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ரீல்ல வந்து ஒரு ப்ளூ ஷர்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்ட் ரீல்ல வந்து ஒரு ரெட் ஷர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, தேர்ட் ரீல்ல வந்து ஒரு பிளாக் ஷர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து 3 ஷர்ட்ல ஏதோ ஒரு ஷர்ட் செலக்ட் பண்ணும். 3 ஷர்ட்மே செலக்ட் பண்ணக்கூடாது, ஒரே ஒரு ஷர்ட் செலக்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா 3மே வந்து செம்ம வேல்யூவான 3 ஷர்ட்ஸ் காட்டுறாங்க. அந்த 3 ஷர்ட்ல எதுவும் செலக்ட் பண்ணணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல போவீங்க. சப்போஸ் அந்த 3 ரீலுமே பார்க்காத ஒருத்தங்கிட்ட போயிட்டு, இன்ஸ்டாகிராம் ரீல் எதுவுமே பார்க்காத ஒருத்தங்கிட்ட போயிட்டு நீங்க ஏதோ சூஸ் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா அவனுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நீங்க அதை பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா
நீங்க அதுல எதுல மேனிபுலேட் ஆயிருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணுங்க. இதுவே மூணுத்திலையும் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா நீங்க வந்து டிசிஷன் எது எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எதனால நடக்குதுன்னா தேவையில்லாதங்கிறத விட இன்ஃபர்மேஷன் வந்து ஓவர்லோட் ஆயிரும். ஏதாவது நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, அந்த இன்ஃபர்மேஷனே வந்து ஓவர்லோட் ஆச்சுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பா ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ நீங்க வந்து உங்களுக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, பசிக்குதுன்னு வைக்காம இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, இப்போ நீங்க வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி நீங்க சாப்பிடுறீங்க. சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு டோபமைன் ஹிட் ஆகும். செம்மையா இருக்கலாம், செம்ம டேஸ்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டோபமைன் ஹிட் ஆகும். ஸோ அதுக்கு ஹிட் ஆகும்போது உங்களுக்கு வந்து வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட் ஸ்மெல் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படிங்கிற ஒரு சினாரியோ. அந்த சினாரியோல வந்து நீங்க எடுத்து சாப்பிடுறீங்க, சாப்பிடும் போது அந்த டோபமைன் ஹிட் ஆகும். எப்படா சூப்பரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பிரெயின்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு உங்களுக்கு அந்த டோபமைன் ஹிட் கொடுத்து அது வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்ல வச்சிருக்கும். அதே தான் வந்து ஒவ்வொரு ரீல்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சோனையும் அதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல், எடுத்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னே அதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல். பிரியாணிக்கு இந்த லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னா நீங்க ஒவ்வொரு ரீல்ஸ் பார்க்கறதுக்கும் இந்த லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கும், அடுத்த இன்ஃபர்மேஷன் கத்துக்கிட்டீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்கும். சப்போஸ் இப்படி நீங்க கத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். எப்படின்னா நீங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ணுவீங்க, அது நீங்க போக 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 இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி போயிடும். ஸோ அதே மாதிரி தான் வந்து நீங்க இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க இழந்துருவீங்க. இந்த பிரியாணி டாபிக்கே வருமே, நீங்க வந்து ஒரு டோபமைன் ஹிட் ஆனாலுமே நீங்க வந்து வயிறு வந்து போதுன்னு சொல்லி போதுடா என்னால முடியலடா தகுதா இல்லைனா வந்து வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பாடி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டோம். பட் இதுவே நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கண்டினியூஸா இன்ஃபர்மேஷன் வந்து லோட் ஆகுறது வந்து உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கம்மி பண்ணிட்டு நீங்க அடுத்து ஸ்க்ரோல் பண்ற அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இப்போ நீங்க ஒரு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கும்போது நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது வேற இன்ஃபர்மேஷன் வர உங்களுக்கு வந்து புதுசாகவும் இருக்கும், போர் அடிக்காது, வேற இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். இதெல்லாம் அட்டெண்ட் நடக்கங்காட்டி உங்களுக்கு வந்து ஒரு அதை மாடரேட்டான லெவலே வச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த மாடரேட்டான லெவலை விட்டு நீங்க அடுத்த லெவல் போகணும், அடுத்த வேலை உங்களுக்கு ஆக்சுவலா வேலை இருந்தாலுமே உங்களுக்கு அந்த அடுத்த வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தாலுமே அந்த டோபமைன் லெவல் அப்படின்னா உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து அதுல கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு இடத்துல போன் வச்சிருக்கீங்க, போன்ல வந்து படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, இன்னொரு இடத்துல வந்து நீங்க படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, இல்லைன்னா ஒரு இடத்துல கேம் இல்ல ஒரு இடத்துல வந்து படிக்கும். ஸோ அதே போன்ல தான் படிக்க போறீங்க, அதே போன்ல கேம் விளையாட போறீங்க அப்படிங்கிற ஒரு வேலை நீங்க வந்து எதை நீங்க வந்து சூஸ் பண்ணுவீங்க? படிக்கிறதுனா அது வந்து ஒரு லாங் டர்ம், ஒரு 10 நிமிஷம் படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சம் புரியும்னா அதுக்கப்புறம் தான் டோபமைன் ஹிட் கொடுக்கும். பட் இது கேமை கையில் எடுத்து நீங்க உங்களுக்கு வேலை ஆரம்பிச்சுமே உங்களுக்கு ஒரு டோபமைன் ஹிட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வச்சு தான் சொல்றேன், நீங்க வந்து ஈஸியான ஒரு வே பார்த்து போயிருவீங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்க ஈஸியாவே உங்களுக்கு டோபமைன் ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஷார்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க இங்கே ஈஸியாக கிடைக்குது அது எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி நீங்க விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது உங்களோட பர்சனல் விஷயம், உங்களோட தேவையான விஷயத்தையும் நீங்க வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி கண்டினியூஸா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ரேண்டமா ஃபீல் ஆகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு டோட்டலா நிறைய ஒரு குப்பை தொட்டி மாதிரி நிறைய எல்லா குப்பையும் வந்து உங்க மண்டைக்குள்ள தான் போகும். மண்டைக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க அங்க இருந்து எதை எடுப்பீங்க, அதாவது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னு சொன்னாலுமே தப்பான இன்ஃபர்மேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா தப்பான ஒரு டீட்டெயில் கன்ஃபியூஸ்டான இப்போ ஒன்னு எடுக்கிறீங்கன்னா வேற ஒன்னு சேர்த்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா நீங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாதுன்னு சொன்னல, அதே மாதிரி தான் இப்போ நீங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா மாறிடும். நீங்க எதை செலக்ட் பண்ணணும், ஏன்னா உங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இல்லைனா வேஸ்ட் ஆஃப் டேட்டா வேஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து உங்க மண்டிக்குள்ள இருக்கு. ஸோ அது வந்து எதை நீங்க சூஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறிடும். ஸோ இதே டைம்ல தான் வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேட் வந்து உருவாகும். நம்ம எதை சூஸ் பண்ணலாம், எதை சூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடால மட்டும்தான் இருக்குது. ஸோ இது பண்றதுனால உங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. எப்படின்னா நீங்க ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து உங்களை மாதிரியே இல்லைனா, அதாவது உங்க மூலியமா இன்ஃபுளுன்ஸ் ஆகி இல்லைன்னா நானும் உட்காந்து பார்க்கறேன்டா போடா போர் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்க உங்களை பார்த்து ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானே வந்து கிளாஸ்ல உட்காந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து சொல்றது பூமர் இருந்தாலுமே ஆக்சுவல் ஃபேக்ட் இது. நான் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு எவ்வளவு மனம் போதில்லை. பட் இதே வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், சும்மா பார்த்துட்டு இருக்கேன், நானே ஃப்ரெண்ட்ஸுமே இருக்கும். நான் பார்த்து சும்மா அவங்ககிட்ட பேசுவேன், நான் வந்து அப்படி ஸ்க்ரோல் பண்ணிருக்கும் போது என்ன பண்ணுவான் என்கிட்ட வந்து பேசினாலும் நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பேன். இவனும் நானும் வந்து சேர்ந்து பார்ப்போம். ஏன்னா நானும் தனியாக பார்த்துட்டு இருப்பேன், அவன் தனியாக பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கான்வர்சேஷனுங்கிறதே வந்து கட் ஆயிடுச்சு. இல்லைனா ஏதோ இன்ஃபர்மேஷன் நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் கட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு பிரச்சனையை நான் பார்க்குறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுங்கிறது நம்மளே எவ்வளோ பாதிக்குதுன்னா நம்ம கிட்ஸுக்கு வரனால ஜென்ரேஷனுக்கு இல்லைனா உங்க கிட்ஸுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன்னா நம்மளாலேயே வந்து ஒரு டிசிஷன் மேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸோ இந்த இடத்துல நீங்க உங்க பசங்களுக்கு இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு குழந்தைங்க நீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே என்ன ஆகும்னா அது வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளம்க்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. லைக் எப்படின்னா உங்க கிட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து உங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க
குழந்தைங்க வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வாட்ச் பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஃபீட் ஆகிட்டே இருக்கும். என்னன்னே தெரியாமல் ஃபீட் ஆகும். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் லைக் அவங்க வந்து கிரிக்கெட் விளையாடலாம். ஏன்னா கிரிக்கெட் குழந்தைங்க வந்து ஏதோ சும்மா ஏதோ ஒரு பொம்மை சேனல் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பொம்மை சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது வேற ஒரு இன்ஃபர்மேஷன் நடுவில் வருது. வந்ததுக்கப்புறம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. வேற இன்ஃபர்மேஷன் அவன் மண்டைக்குள்ள போயிட்டே இருக்கும்போது அவனுக்கே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆயிடும். நமக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்குன்னா குழந்தைங்களுக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்கிற ஈஸியாக அவங்க கேதர் பண்ணிப்பாங்க, அதாவது பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வெளியே இருக்கிற ப்ராக்டிக்கல் லைஃப்பை பார்க்காம நீங்கள் வந்து ஃபோன்லேயே பார்த்துட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்க வைக்கிறது, ஏன்னா அவங்கள வந்து ஒரு வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது கிடைச்சிருச்சுன்னா அதை விட்டு அவங்க வெளியே வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். எப்படின்னா நீங்கள் வந்து ஃபோனை கொடுத்துருப்பீங்க, அவங்க கொடுத்து அந்த டோபமைன் லெவல் செட் பண்ணி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கம்மி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கம்மி பண்ணி வச்ச இடத்துல நீங்கள் வந்து ஒரு வேலை சொல்றீங்க, இல்லைன்னா வேலை கொடுக்குறீங்க, இல்லை போய் வெளியே போய் விளையாட சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வெளியே போய் விளையாடுறதை விட இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் டோபமைன் ஹிட்டுங்கிறது நம்ம அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த டோபமைன் ஹிட் ஆச்சுன்னா இவன் வந்து நான் வெளியே போய் விளையாடுறதை விட நான் இங்கே இருக்கிறதுக்கே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே இருந்துக்கேன் சொல்லி வீட்டிலே இருந்துப்போம். இதுதான் வந்து பேசிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குறது நான் கொடுக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அது வந்து கரெக்டாகவும் இருக்காது, ப்ராக்டிக்கலாகவும் இம்பாசிபிள் தான். நீங்கள் கொடுக்கலாம், பட் ஸ்க்ரீன் டைம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 30 நிமிட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்க்ரீன் டைம் அதாவது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இன்ஸ்டாகிராமே பார்த்துக்கும். அது நார்மலாக கொடுத்துக்கலாம், பட் இருந்தாலுமே அந்த அந்த இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, டிஸ்பிளே டைம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸில் இருக்கான்னு தெரியல, அவங்க ஆப் உங்கள் செட்டிங்ஸ்லேயே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் டைம் இல்லைனா உங்கள் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் டைம் நீங்கள் லிமிட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே சொல்லிட்டேன், இதெல்லாம் புரியுது, இதெல்லாம் எப்படி ஒர்க் அப் பண்ணி வருது, ப்ராக்டிக்கல் லைஃப்ல இதெல்லாம் இம்பாசிபிள்னு சொல்கிறேன், இதை எப்படி தான் ஒர்க் அப் பண்ணி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறேன். ஸோ இதனால தான் சொன்னேன், ஏன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறது அதெல்லாம் அவ்வளோ பெரிய கொடுமை தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து அதை வந்து நீங்கள் எடுத்து வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவங்க சேஃபாக இருப்பாங்க. அதனால தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இன்ஸ்டாகிராம் அண்ட் ரீல்ஸ் அதை சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்லி நினைக்காதீங்க. கிட்ஸுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அந்த சோஷியல் மீடியா கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் ட்ரக்ஸை கொடுக்குறீங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன வச்சுக்கலாம், சே நோ டு ட்ரக்ஸுங்கிற மாதிரி சே நோ டு சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்கிறதுக்கு முடியல என்னால். ஏன்னா இப்போ நான் ஒரு சோஷியல் மீடியாவில் தான் சோஷியல் மீடியாவோட அவேர்னஸையும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் அவேர்னஸ் மட்டும் பரப்பினா போதும், அதோட பின்விளைவுகள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கே தெரியும். நம்ம வந்து ஓகே இவ்வளோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து இன்றியமையாத ஒன்று, அப்புறம் ரொம்ப எசென்ஷியல், ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள் இதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். பட் அதில் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு வந்தால் நமக்கு இத்தனை நிறைய நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். நன்மையை தெரிஞ்சுக்கிறது கூட வேணாம், இத்தனை கெட்டது இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா தான் கொஞ்சமாச்சு அவங்க கிரியேட்டிவிட்டி லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் சொன்னதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு மாற்று கருத்து, நான் வேறு எதாவது நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது தப்பு இருந்துச்சுனாலும் அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லை நான் சொன்னது ஏதோ ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாடா.